அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீ நட்பு. குறள்: நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உரம். குறளின் 817. குறளின் விளக்கம்: அகத்தில் அன்பு இல்லாமல் புறத்தில் மட்டும் புன்னகை கொடுக்கும் நட்பானது பகைவரால் வருகிற தீமை 10 கோடிக்கு மேல் நன்மையாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிலர் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அன்பு இல்லாம, அகத்துல அன்பு இல்லாம, வெளி தோட்டத்தில் மட்டும் சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அத்தகைய நட்பு பகையோட உதாரணமாக சொல்றாரு. பகைவரால் வருகிற தீமை கூட 10 கோடிக்கு மேல் நன்மையாக இருக்கும் என்கிறார். ஆகையால் எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் அன்பான நட்பை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளுக்குள், அகத்தில், மனத்துக்குள் அன்பு இல்லாமல் வெளி தோற்றத்தில் புன்னகை சிரிக்கும் நண்பர்களை தவிர்த்து ஆரோக்கியமான நண்பர்களை உருவாக்குங்கள், மேம்படுத்துங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். இக்குறள் மூலம் மீண்டும் திருக்குறள்: நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உரம். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.